கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த எந்த இடத்துல நின்றுட்டு தொகுதி பங்கீடு பண்றாங்க அப்படின்னா 11.24% கட்சி அப்படிங்கிறதுனால 160 லோயஸ்ட் 160 ஏடிஎம்கே அதுக்கு கீழே இறங்காது. தேமுதிக இன்னும் உள்ள வரல, இவங்க உள்ள வந்துட்டாங்க. இவங்க 17 சீட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அது எவ்வளவு சீட் கிடைக்கும்? 12 சீட்டா? ஏன்னா இன்னைக்கு அன்புமணியுடையது ஒரு பிரிவு தானே தவிர முழு கட்சி கிடையாது. அப்போ நேச்சுரலி பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமா தான் கிடைக்கும். அதிகபட்சம்னா எவ்வளவு வரை கேட்கலாம்? நீங்க சொல்லுங்க, எவ்வளவு கேட்கலாம்? அந்த கட்சிக்கான தகுதி இவ்வளவு வரை இருக்குங்கிறது 72 இடங்கள் அவங்களுக்கு இருக்கு. அந்த 72 இடங்கள் அவங்க கேட்க அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் அவங்க ஒரு 50 இடங்களாகவும் கேட்கணும். அமித்ஷா என்ன பண்ணாரு அப்படின்னா, சும்மா இவங்க ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணாங்க, ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. பீகார் மாடலை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னா அவர் கேட்டுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு ஆலோசனை தான் அவர் வைக்கிறாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி இஸ் ஸ்ட்ராங் வில்டு பர்சன், அதாவது ரொம்ப உறுதியான மனப்பான்மை உள்ள, மனப்போக்கு உள்ள, உறுதித்தன்மை உள்ள ஒரு ஆளுமை. தேமுதிக இருக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக மாறும் அப்படின்னு வேற சொல்றாங்க. ஏங்க, நான் 0.43% வாக்குகளுங்க. கொஞ்சமாவது உங்களுடைய தகுதி பற்றியான புரிதலாவது உங்களுக்கு இருக்கான்னு நான் கேட்கிறேன். 1% கூட இல்லாத ஒரு கட்சி நாங்க வந்தா தான் அவங்க வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்னா, அப்ப பாரதிய ஜனதா கட்சியோ பாரிவேந்தர், உங்களோட பாரிவேந்தருக்கு ஜாஸ்தி இருக்கு சார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது அதுவும் தீவிரமா ஆலோசனை நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கிறது, டெல்லி போறது, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டெல்லி போய் பாக்குறது. இதுல என்ன சார் இழுபறி? பாஜக அதிக சீட்டை கேட்குதோ? பாஜக கேட்கத்தான் செய்வாங்க இல்லையா? அதாவது 160 லோயஸ்ட் 160 ஏடிஎம்கே அதுக்கு கீழே இறங்காது. 170க்கு மேல அவங்க கேட்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அதனால 160ல இருந்து 170க்குள்ளதான், 165 நம்ம வச்சுக்கலாம். அப்படின்னா இங்க ஒரு 35, ஒரு 34, 69 இடங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்கலாம். இப்போ தேமுதிக இன்னும் உள்ள வரல, இவங்க உள்ள வந்துட்டாங்க. இவங்க 17 சீட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அது எவ்வளவு சீட் கிடைக்கும்? 12 சீட்டா? ஏன்னா இன்னைக்கு அன்புமணியுடையது ஒரு பிரிவு தானே தவிர முழு கட்சி கிடையாது. ஓகே, இவங்கள்ட்ட 90% ஆஃப் மாவட்ட செயலாளர்கள் அவங்கெல்லாம் இருந்தாலும் கூட, தொண்டர்கள்லாம் இருந்தாலும் கூட, ஒரு ஒட்டுமொத்தமான கட்சி சேர்றதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதை தவிரவும் லாஸ்ட் டைம் அவங்களுக்கு 25ல 5 ஜெயிச்சாங்க. வாக்கு விகிதத்தின் அடிப்படையில அவங்களுக்கு கம்மியா தான் கிடைக்கும். ஆனால் 2021 தேர்தலில் என்னாச்சு? இவங்களுடைய வாக்குகள் 5%, ஆனா அவங்களுடைய வாக்குகள், அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு 2.53% தான். அதாவது இவங்களுக்கு பாதியா தான் இருந்தாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்துல நின்றுட்டு தொகுதி பங்கீடு பண்றாங்க அப்படின்னா 11.24% கட்சி அப்படிங்கிறதுனால, அப்போ நேச்சுரலி பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமா தான் கிடைக்கும். லாஸ்ட் டைம் அவங்க என்ன சொன்னாங்க? பாஜகவை விட எங்களுக்கு ஒண்ணு அதிகமா வேணும்னு சொன்னாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? பாஜக 20, இவங்களுக்கு 23 கொடுத்தாங்க. இந்த ட்ரிப்பை பாஜகவை விட கம்மியா தான் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி யார் எங்கெங்க நிக்கணும், யார் எந்தெந்த தொகுதிகள்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, எந்த கட்சி ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத பார்த்து பேசுறதுக்கு நிறைய, இன்ஃபேக்ட் போராது டெய்லி பேசிஸ்ல அவங்க மீட்டிங் பண்ணணும் சார். இதுக்கு நிச்சயமா சார். பாஜக தன் 11%காண்டியாவது கேட்பாங்கன்னு சொல்றீங்க. அதிகபட்சம்னா எவ்வளவு வரை கேட்கலாம்? நீங்க சொல்லுங்க, எவ்வளவு கேட்கலாம்? அந்த கட்சிக்கான தகுதி இவ்வளவு வரை இருக்குங்கிறது. ஏன்னா பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப அதிகமா கேட்கறாங்க. பாதி பேர் சொல்றாங்க, பாஜக வெற்றி பெறணும்னா அதிமுக பேச்சை கேட்டு கொஞ்சம் நடந்துக்கிடுங்க, அப்படின்னா வெற்றி நீங்க பெற முடியும். ஏன்னா அந்த இடத்துல ஒத்துழைச்சு போகணும், 2 பேருமே வேலை பார்க்கணும். இந்த பேச்சுக்கெல்லாம் அடிபடுது இல்ல, அதனால கேட்கிறேன். இதை விட்டு கொடுக்குமா பாஜக? நான் ஏடிஎம்கே பேச்ச கேளுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏடிஎம்கே பாரதிய ஜனதா கட்சி பேச்ச கேட்காம விட்டதுனால தான் 2024 அவ்வளவு பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டியதை போச்சு 2 கட்சிகளும். 2வது,
2024 தேர்தல்ல ஏடிஎம்கே வாக்குகள் எல்லாம் அதாவது அண்ணாமலை ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறதுனால ஏடிஎம்கே வாக்குகள் எல்லாம் கோயம்புத்தூர்ல டிஎம்கேக்கு மாத்தின மாதிரி பல இடங்கள்ல நடந்திருக்கு. அப்படிதான் நம்ம பாக்குறோம். அதனாலதான் ஏடிஎம்கே வந்து கிட்டத்தட்ட 12 இடங்கள்ல 3வது கட்சியாக மாறிச்சு. 12 இடங்கள்ல பாஜக 2வது கட்சியாக வந்த போது, கூட்டணியாக வந்த போது என்னாச்சு, 72 இடங்கள் அவங்களுக்கு இருக்கு. அந்த 72 இடங்கள் அவங்க கேட்க அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் அவங்க ஒரு 50 இடங்களாகவும் கேட்கணும். அதுல ஒரு 40 இடங்கள் இவங்க கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 69 அவங்களுக்கு, இவங்க 40, அதுக்கப்புறம் அந்த 40ல வந்து இவங்களுக்கு வேணும் சொன்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரனுக்கு 1, 2 கொடுக்கலாம். வேற டிஎம்டிகே கடைசி நிமிஷத்துல அவங்க வந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு 5 சீட் கொடுக்க முடியும். அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ நீங்க கேட்ட கேள்வி என்ன, பாரதிய ஜனதா கட்சி வந்து, ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு வளர்ந்த கட்சி. ஏடிஎம்கேக்கு அடுத்தபடியாக டிஎம்கே, ஏடிஎம்கே அதுக்கு அடுத்தபடியாக மிக அதிகமான வாக்குச்சாவடி முகவர்கள் வச்சிருக்கிற கட்சி. இன்னைக்கு சூத்திரமே அவங்க தான் பண்றாங்க, ப்ளூ பிரிண்ட் அவங்க தான் போடுறாங்க. அவங்க போடுற ப்ளூ பிரிண்ட் படித்தான் இப்போ வந்து ஏடிஎம்கேயே நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக சீட்டு கேட்கறது அப்படின்ட்டு அவங்க குறை சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை. இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு மேலேயும் நீங்க வந்து திருப்பியும் பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக சீட்டு கேட்குது, பாரதிய ஜனதா கட்சியோட வேண்டாம் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சாங்கன்னு சொன்னா அது வந்து தனக்கு தானே புதைகுழி சவக்குழி பண்ணிக்கிற மாதிரியான ஒரு நிலைமையா மாறிடும். இது வந்து மிகப்பெரிய தேர்தலில் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து சமீபத்திய காலமா கொஞ்ச நாளா, ஒரு 2 நாளா வந்து ரொம்ப வந்து பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அனுபவமிக்கவர், அதை தாண்டி நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு அனுபவமிக்க தலைவர், அதிமுக இருந்து வந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அனுபவமிக்கவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அண்ணாமலை அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா பாஜக நீங்க சொன்ன மாதிரி 40 சீட்டு கொடுத்தா கொஞ்சம் ஃபெமிலியரான ஃபேஸ் வேல்யூ உள்ள ஆள்களை வந்து நிப்பாட்டணும். கண்டிப்பா அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா புதுமுகங்களுக்கு தாண்டி பாஜகவுடைய ஃபேஸ் வேல்யூ, நீங்க பாஜக யாரால வளர்ந்துச்சோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுமா? அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவாரா? அந்த 2024 பாராளுமன்ற தேர்தல்ல ஏடிஎம்கேனுடைய மிகப்பெரிய தலைகள் யாருமே உள்ள வரல. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. காரணம் என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி இல்லாம நம்ம ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால்தான் மக்களிடையே பிரபலமான முகங்கள் யாருமே தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வேட்பாளர் மனு கொடுக்கல. அதுக்கப்புறமா சின்ன சின்ன, அதாவது இடைநிலை கடைநிலை தலைவர்களை போட்டு ஒரு வழியா நிக்க வச்சுட்டாங்க. அதாவது 10 சீட்டு இவங்களுக்கு கொடுத்தாங்க, 32 சீட்ல இவங்க நின்னாங்க, 30 சீட்ல இவங்க நின்னாங்க. அதாவது ஏடிஎம்கே எல்லா இடத்தையும் தோத்துட்டாங்க. சரி, இந்த நிலை பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. அது அண்ணாமலை நின்னாலும் சரி, என்ன மாதிரி ஒருத்தன் வாசுதேவன், யாருக்குமே அறிமுகம் இல்லாத வாசுதேவன் நின்னாலும் சரி, கட்சி தொண்டர்கள் எனக்காகவும் வேலை செய்வாங்க. அண்ணாமலைக்கு எவ்வளவு உயிர்ப்புடன் வேலை செய்வாங்களோ அதே அளவுக்கு தான் எனக்கும் வேலை செய்வாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே அண்ணாமலை தான், எல்லோருமே நரேந்திர மோடி தான் அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்களுடைய களப்பணிங்கிறது வேற மாதிரி இருக்கும். இவங்கள மாதிரி, அதாவது ஏடிஎம்கே மாதிரியோ இல்லைன்னா டிஎம்கே மாதிரி, காங்கிரஸ் மாதிரி கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதனால அண்ணாமலை போட்டி போடுவாரான்னா கண்டிப்பா அவருக்கு வந்து மேலிடம் சொல்லிச்சுன்னா போட்டி போடுவாங்க. பட் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, அதாவது அறிமுகப்பட்ட தலைவர்கள் முருகானந்தம், கருப்பு முருகானந்தம், அந்த முருகானந்தம், அப்புறம் இவரு தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன், ராம ஸ்ரீனிவாசன், இந்த மாதிரி மக்களிடம் பிரபலமானவர்கள் மட்டும்தான் போட்டி போடணுங்கிற அவசியம் கிடையாது. சாதாரண ஒரு தொண்டர் நிக்க வச்சு ஒண்ணும் இல்லை. அன்னைக்கு ஈரோடுல திருச்சியில அந்த மீட்டிங்கை நீங்க பாத்தீங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துல அவ்வளவு பெரிய இது நடத்தின அந்த அந்த ஆளு, அந்த ஒரு சாதாரண ஒரு தலைவர், அதாவது புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர், அவரை கொண்டு போயிட்டு அமித்ஷா பக்கத்துல உட்காத்தி வச்சு அமித்ஷா அவருக்கு தட்டி கொடுத்து ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா பேசி இவர் இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தார் பாருங்க. அந்த மாதிரிதான் பாரதிய ஜனதா கட்சியில் நடக்கும். அதனால அண்ணாமலை போட்டி போட்டா நல்ல விஷயம். போட்டி போட்டாலும் கூட இந்த முறை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அண்ணாமலை லாஸ்ட் டைம் மாதிரியே எல்லா தொகுதிகள்லையும் போயிட்டு இது பண்ணுவாரு. தன்னுடைய தொகுதிக்காக ஒரே ஒரு வாரம் இல்லைன்னா 2-3 நாள் மட்டும்தான் அலாட் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். பட் இந்த ட்ரிப்பு களமே வேற மாதிரி. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஏடிஎம்கே கூட நிற்கும் போது இவங்களுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது.
அதை போட்டு டபுள் ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கேக்கு இந்த 5 வருஷத்துல இருக்கு. அது நம்ம பாக்குறோம். தேர்தல் வாக்குறுதிகள் சரியா இல்ல, இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. கூடவே திருப்பரங்குன்றம் விஷயத்துல மட்டும் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இந்து கன்சாலிடேஷன் ஆகுமா ஆகாதா, ஏன் ஆகல அப்படின்ட்டு என்ன வந்து நார்த் இந்தியால நிறைய பேர் கேட்கறாங்க, வடக்குல இருந்து நிறைய பேர் கேட்கறாங்க. நான் சொல்றது மேற்கு வங்காளம் மாதிரி ஓரளவுக்கு ஆகாது, யூபி மாதிரி ஒட்டு மொத்தமா ஆகாது. யூபி எல்லாம் ஒட்டு மொத்தமா ஆகி போச்சு. ஆனா தமிழ்நாட்டுல சென்ற தேர்தல் என்னாச்சு சார், 2021ல ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் அந்த 2 கூட்டணிகளுக்கு எவ்வளவு வாக்கு வித்தியாசம்? 20 லட்சம் தான் வாக்கு வித்தியாசம். இப்போ தமிழ்நாட்டுல முருக பக்தர்கள் 1.5 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை என்னையும் சேர்த்து 1.5 கோடி பேர் முருக பக்தர்கள்ல 15 லட்சம் 20 லட்சம் பேருடைய மனசு மாறிச்சு. அவங்க வந்து டிஎம்கே வந்து இந்து விரோத சக்தி, டிஎம்கே வந்து இந்துக்களுடைய மத வழிபாட்டு உரிமையை பறிக்கிறது, அரசியல் நிர்ணய சட்டப்படி நடந்து கொள்ளவில்லை, நீதித்துறையையே மதிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கட்டமைக்கப்பட்டு அவங்க வந்து டிஎம்கேக்கு எகன்ஸ்டா 15 லட்சம் 20 லட்சம் பேரை மனம் மாற்றுவது ஒரு மிகப்பெரிய பாடு கிடையாது. அவ்வளவுதான். அந்த 15-20 லட்சம் இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது அன்டிசைடட் ஓட்டர்ஸ், ஆட்டோமேட்டிக்கலி அது டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய இதுவா இருக்கும். இதுதான் பாரதிய ஜனதா கட்சி இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். அமித்ஷா அவர்களுடைய இந்த வியூகமானது வந்து எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் சொல்றீங்க நார்த்ல வந்து அமித்ஷா அவர் கை வச்சா அந்த இடத்துல வெற்றி தான் அப்படின்னு சொல்றோம். இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து தீவிரமா அமித்ஷா அவர்கள் வந்து போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கிறது வெளிப்படையாவே தெரியுது. மோடி அவர்களது வருகை இங்க தமிழ்நாட்டுல அமித்ஷாவுடைய பாட்ஷா பலிக்குமா சார் இந்த தேர்தலுக்கு? நிச்சயமா அமித்ஷா ஒரு சாணக்கியர் தான். ஆனா அதுக்காக எப்ப பார்த்தாலும் அவர் சொல்றது நடக்கும், ஜெயிக்கும், பலிக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் கேக்குறேன்னா சைலண்டா இருந்துச்சு கொஞ்ச நாளா, ஒரு 3 மாதங்களாக. எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாநில தலைவர் மாற்றினதுக்கு அப்புறம் இப்போ வந்து அதிரடியா இருக்கு. அது நம்ம பார்க்கறதுல தெரியுது. அவருடைய மூவ்மெண்ட், டெல்லி பயணத்துக்கு போயிட்டு வருது. அடுத்த கட்ட நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே வந்து திமுக வந்து நம்ம வீழ்த்தணும்னா அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டு அமைச்சர்கள் பட்டியல வந்து நீங்க ஆக்சுவலா நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு. இந்த மூவ்மெண்ட்லாம் வச்சு பார்க்கும்போது சைலண்டா இருக்கிறாங்க, பட் கிட்ட நெருங்கும் போது வந்து அவங்களுடைய ஆக்ஷனை காமிக்கிறாங்கிறது தெரிய வருது. அதுக்கு அந்த வெற்றி அவர்களுக்கு கை கொடுக்குமான்னு கேட்கிறேன். கண்டிப்பா. அதாவது பாராளுமன்ற தொடர் முடிகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து களத்தை இறங்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து தை மாசம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா தை மாசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய தோற்றத்தை உருவாக்க போகிறார்கள். எப்படின்னா ஒரு ஜாயிண்டா எல்லாரும் சேர்ந்து நின்று கை தூக்கிட்டு நாங்கெல்லாம் ஒரே கூட்டணியில இருக்கோம் அப்படின்ட்டு அந்த வேலை அவங்க டிஎம்கே பண்ண முடியாது. அதுக்காக இந்த தயாரிப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அமித்ஷா என்ன பண்ணாரு அப்படின்னா, சும்மா இவங்க வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணாங்க, ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. பீகார் மாடலை தமிழ்நாட்டுல கொண்டு வரணும்னா அவர் கேட்டுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு ஆலோசனை தான் அவர் வைக்கிறாரு. அதாவது பீகார்ல வந்து சிராக் பாஸ்வான், ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன், அவர் சினிமா நடிகர் அண்ட் ரொம்ப பிரபலமானவர், தலித் சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கும் நிதிஷ்குமாருக்கும் ரொம்ப நாளாவே ஆகாம இருந்தது. லாஸ்ட் டைம் நிதிஷ்குமாருடைய வெற்றி, அதாவது லாஸ்ட் டைம் 2020 சொல்றேன், நிதிஷ்குமாருக்கு வந்து 47 இடங்கள் கிடைக்க காரணமே அந்த பையன் தான். நோ அவரையும் கூட்டணியில வச்சுட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, தீபாவளிக்கு முன்னால நிதிஷ்குமார் வந்து இந்த பையனை வந்து பாக்குறாரு. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்றாரு, சட்டு பூஜைக்கு முன்னால, சட்டு பூஜைன்னா அந்த ஊர்ல இருக்கிற ரொம்ப இந்த கங்கால பண்ற பூஜை, அந்த பூஜைக்கு முன்னால இவர் நிதிஷ்குமார் வீட்டுல போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராரு. அப்போ ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சது. அந்த கூட்டணியினுடைய ரிசல்ட் எப்படி இருக்கு நீங்க பாத்தீங்க. அதையே தான் வந்து இங்க சொல்றாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி தேவர் சமூகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இருக்கிற பன்னீர்செல்வத்தையும் இவரையும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் தான் கொடுத்திருக்கிறாரே தவிர, ஒரு எடப்பாடி பழனிசாமி மாதிரியான ஒருத்தரை வந்து கம்பல் பண்ணி அவரை பணிய வைக்க முடியும், அடிமைப்படுத்த முடியும். இவங்கெல்லாம் சொல்றாங்களா அடிமைன்ட்டு. உதயநிதி வந்து டெய்லி பேசிஸ்ல இந்த அடிமை கட்சி, இந்த அடிமை ஆட்சி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த அடிமைகள் தான் ஆளும், பாஜக டெல்லியில இருந்து தமிழகத்தை ஆளும், இப்படிலாம் உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதாவது எடப்பாடி பழனிசாமி இஸ் ஸ்ட்ராங் வில்டு பர்சன், அதாவது ரொம்ப உறுதியான மனப்பான்மை உள்ள, மனப்போக்கு உள்ள, உறுதித்தன்மை உள்ள ஒரு ஆளுமை.
அவரை நீங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா கன்வின்ஸ் பண்ண முடியாது, அடிமைப்படுத்த முடியாது. ஆனா ஒரு சஜஷன் தான் அவர் வச்சிருக்கிறாரு. ப்ராபப்ளி இப்ப பாருங்க பிஎம்கே உள்ள வந்துருச்சு. டிஎம்டிகே பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் கூட இதே மாதிரி தான் ஆச்சு. அந்த அம்மா என்ன நேற்று என்ன சொன்னாங்க பாருங்க. ஓகே, ஓரளவுக்கு கடலூர்ல ஓரளவுக்கு கூட்டம் வந்து பரவாயில்ல. நேற்றுக்கு அவங்க சொல்லும் போது நம்ம கட்சி யாரு மதிக்கிறாங்களோ, நம்ம கட்சிக்கு யாரு மதிப்பு கொடுக்குறாங்களோ அவங்க கூட தான் நாம போவோம். மதிப்புன்னா என்னங்க? அது வந்து மதிப்புன்னா என்ன? நான் மதிப்புனா பேரமா? அவ்வளவுதான். வேற அதான் நீங்க சொல்லிட்டீங்க. அதாவது நான் வந்து 20 கேட்பேன், அவங்க வந்து 20 கொடுத்தாங்கன்னா சரி, இவங்க 15 கொடுத்தாங்கன்னா வரமாட்டேன். அதாவது அதிகமான சீட்டு கொடுக்கறவங்க மதிக்கிறாங்க. இல்ல 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 உங்களுடைய அது மதிப்பை நீங்க வந்து சீட்டு மூலமா தான் மெஷர் பண்றீங்க. அந்த மதிப்பு சீட்டு வேற மதிப்பா இல்ல வேற எதுவும் வேற மதிப்பா? அது ரெண்டு இருக்கு. ரெண்டு ஓகேப்பா. நீங்க இன்னும் திருப்பி உள்ள வந்தீங்க. அதாவது ஒண்ணு சீட்டு, ரெண்டாவது அவ்வளவு சீட்டுல செலவு பண்றதுக்கான காசு. இத ரெண்டையும் கொடுக்கிற கட்சி தான் நம்மளை வந்து மதிக்குதுன்னு அந்த அம்மா நினைச்சாங்கன்னு சொன்னா நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு பாருங்க. ரூபன், ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. காங்கிரஸ் கட்சி இருக்காதுன்னு நம்ம நினைச்சுக்குவோம். காங்கிரஸ் கட்சி இப்போவா நாளைக்கா அங்க போயிடலாமா தாவிடலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. 18ஆம் தேதிக்கு மேல நம்மளுக்கு தெரியும். ராகுல் காந்தி 18, 19ஆம் தேதியில ராகுல் காந்தியோட மீட்டிங் நடக்குது. அப்போ தெரியும் நம்மளுக்கு. இப்போ அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு லாஸ்ட் 25 கொடுத்துருக்கீங்க டிஎம்கே இதுல கூட்டணியில. கூடவே விடுதலை சிறுத்தைகளுக்கு 6, 31 சீட் இருக்கு. காங்கிரஸ்னுடைய 25 சீட்டை நான் வாங்கிக்க முடியுமா முடியாதான்னு அந்த அம்மா பாக்குறாங்க. ஆனா அது தோக்கிற கூட்டணி அப்படிங்கிற அந்த ஒரு இது இல்லையே, விழிப்புணர்வு இல்லையே அவங்களுக்கு. அது துணை முதல்வர் கூட்டணி. நேத்து மீட்டிங்ல துணை முதல்வர் வரை பேசியிருக்காங்க பாத்தீங்களா? எந்த கூட்டணி நேத்து தேமுதிக நடத்தின மீட்டிங்ல மாநாடுல துணை முதல்வர் வரை பேசியிருக்காங்க. எந்த கூட்டணிக்கு எனக்கு துணை முதல்வர் கொடுக்காங்களோ அங்க நான் போவேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியிருக்காங்க. அதனால கேக்குறேன். ஆமா, கரெக்ட். அது மட்டும் இல்ல, தேமுதிக இருக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக மாறும் அப்படின்னு வேற சொல்றாங்க. ஏங்க நான் 0.43% வாக்குகள்ங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு உங்களுடைய தகுதியை பற்றியான புரிதலாவது உங்களுக்கு இருக்கா நான் கேட்கிறேன். 1% கூட இல்லாத ஒரு கட்சி நாங்க வந்தா தான் அவங்க வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்னா அப்ப பாரதிய ஜனதா கட்சியோ பாரிவேந்தர் உங்களை விட பாரிவேந்தருக்கு ஜாஸ்தி இருக்கு சார். உங்களை விட அந்த இன்னொரு கட்சி இருக்கு, வாசனுடைய கட்சி, அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கு சார். அப்போ இந்த அம்மா இந்த மாதிரி பேசினாங்க, எனக்கு என்னமோ அவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு தோன்றது. ப்ராபப்ளி அவங்களுக்கு தெரியும் இல்லைனாலும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களையும் இந்த பக்கமா கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆக மொத்தம் இந்த கூட்டணி இப்போ உருவாகி 28ஆம் தேதி 29ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய மாநாடு, எல்லா கூட்டணி தலைவர்களும் ஒரே மேடையில தோன்றி ஒரு பெரிய இது பண்ண போறாங்க. இம்ப்ரெஷன், ஒரு ஒரு பெரிய தோற்றத்தை ஏற்படுத்த போகிறார்கள். அதே சமயம் டிஎம்கேல என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்க பாருங்க. ஏன்னா டிஎம்டிகே பொறுத்த வரைக்கும் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இப்போவே அவங்க வந்து இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு தலைவரோட பேசி இவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி, அதாவது இந்தந்த தொகுதிகளை நாங்க நின்னோம்னா எங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கு, உங்களுக்கும் கொஞ்சம் சௌகரியமா இருக்குங்கிற மாதிரி பண்ணா பரவாயில்ல. அது பண்ணாம கடைசி வரைக்கும் காலம் தாழ்த்தி அவங்க வந்து கூட்டணியில சேர்ந்தாலும் கூட ஜெல் ஆகாது. அதாவது மற்ற கட்சிகளும் இந்த கட்சியும் சேர்ந்து ஜெல் ஆகாது, தொண்டர்கள் அளவுல ஜெல் ஆகாது, வாக்கு மாற்றம் ஏற்படாது. எப்படி இதுல திருச்சி தொகுதியில இவர் நின்னாரு, யாரு, துரை வைகோ நின்னாரு. அதுக்கு ஏகன்ஸ்டா வந்து இவர் நின்னாரு, அதாவது அமமுக தலைவர் நின்னாரு. அங்க வந்து எல்லாரும் கேட்டாங்க, என்னத்துக்கு கமல் நிக்கலையா, தாமரை நிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. தாமரை இல்லை அப்படின்னு உடனே விட்டுட்டாங்க எல்லாருமே. நிறைய பேர் வாக்குகள் போடவே இல்லை, துரை வைகோ ரொம்ப ஈஸியா ஜெயிச்சு போயிட்டாரு. அந்த மாதிரி ஆகக்கூடாது. இதெல்லாம் தான் இந்த அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா இன்னும் இவ்வளவு அனுபவம் ஆன பிறகும் கூட அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம தொகுதி பேரன் கடைசி நாள் வரைக்கும் பேசலாம். இப்ப கூட நான் உங்களுக்கு சொல்றேன், மார்ச் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் அவங்க வந்து எலெக்ஷன் ஷெடியூல் போட்டுருவாங்க. அப்போதான் இந்த அம்மா டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவங்களுக்கு தான் அது லாஸ் ஆகுமே தவிர கூட்டணிக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா கூட்டணிக்கு ஆல்ரெடி கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40-42% வரைக்கும் இந்த கூட்டணிக்கு இருக்குது. நீங்க வந்தீங்கன்னு சொன்னா இன்னும் 1% அடிஷனலா இருக்கும். இவ்வளவு வாக்குகளும் உங்களுக்கு வரும்போது உங்கள்கிட்ட இருந்தும் ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் வர முடியும் அப்படிங்கிற அந்த புரிதல் அந்த மார்க்கு வரும். கடைசியாக அவங்க வருவாங்க நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.
நிச்சயமா சார். தொடர்ந்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.